Welcome to TAF Academy. Upcoming Group 1 Mains Examination 2025 கான daily mains answer writing practiceல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து religious violence. இது நமக்கு வந்து பேப்பர் 1 ஜெண்டர் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய social issueல அந்த டாபிக் இருக்கும். இந்த religious violence அப்படினு சொல்லக்கூடியது. So before going to the religious violence, the topic of religious violence, religion. So religion in the sense பார்க்கும்போது நம்மளோட well known spiritual guru சொல்லக்கூடிய Swami Vivekananda highlighted the quote that we believe not only in universal toleration but we accept all the religion as true. இது வந்து நம்மளோட well known spiritual guru சொல்லக்கூடிய சுவாமி விவேகானந்தர் வந்து religion பத்தி சொன்ன விஷயம். ஓகேங்களா? சோ அந்த religion சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து religion violenceங்கிறது ஒரு முக்கியமான threatening social issue, ஒரு escalating issue சொல்லக்கூடியது அந்த religious violence, especially in India சொல்லக்கூடியது. இது நமக்கு மெயின்ஸ்ல வந்து நமக்கு டாபிக்கா கொடுக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ religious violence பாக்கும்போது religious violence is a refers to an act of what you call aggression, hatred or discrimination commitment, okay, against any individual or group or particular group in the sense in sort of religious identity, okay. So any group based on the religious identity, any act of aggression, hatred or discrimination commit பண்ணாங்க அப்படினா இந்த ஆக்ட் வந்து we define it as a religious violence, okay. So இந்த religious violence சம்பந்தப்பட்ட causes என்ன, what are the various impact வந்து என்ன மாதிரி இருக்கும், so அதர அந்த impact the sense பார்க்கும்போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மல்டி ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி சோஷியல் இஷ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மல்டிபிள் டைமென்ஷன் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So what are the causes ன்னு பார்க்கும்போது நிறைய causes முன்வைக்கிறாங்க. அதுல first causes வந்து communal polarization. Communal polarization in the sense in order to mobilize the people on the basis of the religion. Okay? So on the basis of the religion they are escalating their religion passion. Okay? They escalating the religious passion in order to polarizing the people for their own welfare. Okay? For own interest. அதுதான் வந்து communal polarization சொல்லக்கூடியது. That misinformation and fake news. Social media. So social media plays a crucial role. So fourth pillar of our government சொல்லக்கூடியது. But அந்த social media சொல்லக்கூடிய விஷயம் வந்து in case any misinformation about any particular community அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படினா டெஃபினட்டா வந்து some sort of community hate, hatred அந்த டைப் ஆஃப் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சோஷியல் மீடியா வந்து இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி ரன் பண்ண மட்டும் இது ஓவராலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஃபேக் மெசேஜஸ் வந்து இந்த விதமான ரிலீஜியஸ் வயலன்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரிலீஜியஸ் வயலன்ஸ் ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய விதமான டூல்ஸாக இருக்குது. ஓகேங்களா? த டிலேட் ஜஸ்டிஸ் இந்த சென்ஸ் பார்க்கும்போது so any case of religious violence petition to the court பார்க்கும்போது file to the court பார்க்கும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்கமிங் அடுத்து வரக்கூடிய ரிலிஜியஸ் வயலன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தாமதமாக வரக்கூடிய நீதி வந்து ப்ரொவகேட்டிவ் வந்து ஃபர்தர் இந்த இன்சிடென்ட் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபியூல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ரிலிஜியஸ் ஜஸ்டிஸ் இந்த சென்ஸ் பார்க்கும்போது இது வந்து இன்னும் டைம் பவுண்ட் மேனரில் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரியான மெக்கானிசம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் grievances in the sense பார்க்கும்போது so we are partitioned in 1947. so இன்னும் வந்து அந்த டெம்பிள் மாஸ்க் டிஸ்பியூட்லாம் போயிட்டு தான் இருக்கு ஸ்பெசிஃபிக்கா, especially you have heard about the act places of worship act. so places of worship act of 1991, places of worship act of 1991 actually whether it freezes the religious places, okay, which were existed on or before 15th August of 1947. அத 15th August 1947ல நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பிளேசஸ் என்னென்ன இதெல்லாம் இருந்துச்சோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி வந்து முகல்ஸ் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம்ஸ் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அவங்க டெம்பிள்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. டெம்பிள்ஸை டிஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பிளேஸில் வந்து மாஸ்க் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு ரிலீஜியஸ் பிளேஸஸ் வந்து வேற ரிலீஜியஸ் பிளேஸை மாற்றிருப்பாங்க. பட் 1947 15th ஆகஸ்ட்டில் என்னென்ன பிளேசஸ் எங்கெங்க இருந்துச்சோ அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணும். இட் ப்ரொஹிபிட்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் பிளேசஸ் ஃப்ரம் ஒன் டு அனதர். ஓகேங்களா? இது எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எந்த டேட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 15th ஆகஸ்ட் 1947. இது எந்த ஆக்ட்ல சொல்லிருப்பாங்கன்னா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1991. ஓகேங்களா? சோ இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி 15th ஆகஸ்ட் 1947 என்னென்ன இடத்துல என்ன விதமான ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சோ அதை இனிமேல் மாற்ற கூடாது. மாத்தினா வந்து இன்னும் விதம் என்ன ஹிஸ்டாரிக்கல் டிஸ்பியூட் நம்ம மறுபடியும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ கரண்ட் லெவலில் இருக்கிற டிஸ்பியூட்ஸ் வந்து ரொம்ப அரைஸ் ஆகும். ஓகேங்களா? எஸ்பெஷலி கம்யூனல் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதனால வந்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1991 சொல்லியிருப்பாங்க. 15th ஆகஸ்ட்ல இருக்கப்ப என்னென்ன ரிலிஜியஸ் செட்டப்லாம் இருந்துச்சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஒன் ஆஃப் த காசஸ் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பொலிட்டிசேஷன், especially communal politics. so communal politics plays a crucial role, especially in order to accumulate the people, okay, for their vote bank politics, in order to survive their vote bank politics. so communalization of communal politics ங்கற ஒரு விஷயம் வந்து இந்தியால தெரியாம என்னன்னா ரன் ஆகிட்டு தான் இருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கு. இந்த மாதிரி தற்சமயத்துல உள்ள ரிலிஜியஸ் வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு இது ஒரு பேசிக் ரீசனாவும் இருக்கு. ஓகேங்களா? சோ அத பத்தி நம்ம வந்து வேரியஸ் காசஸ்ல சொல்ல முடியும். வேற என்ன காசஸ்லாம் இருக்குன்னா
ஸோ ரிலீஜியஸ் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஸோ அதிகமான ரிலீஜியன் ஃபேவரிட்டிசம், ஓகே, ரிலீஜியஸ் ஃபேவரிட்டிசம். ஸோ அந்த மாதிரி விஷயம் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் த்ரெட்டன் அவர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன் வேல்யூ ஆஃப் செக்குலரிசம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக சொல்லப்படுது. Segregated living patterns in the sense ghettos means a particular area about the people, large group of people from the same community, okay. So the வாழ்ற இடத்துல தான் ghettos னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி community wise people organized வரப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க religion affair அதிகமா இருக்கும். religion affair இருக்கிறதுக்கு அதிகமா தப்பு கிடையாது. But other religion people they tend to see as an alien, okay. Alienation, the religious alienation ஒரு character வந்து inbuilt வந்து develop ஆரம்பிக்கு in terms of the segregated living patterns அதிகமாகும், ஓகேங்களா. அதுதான் வந்து ghettos னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லக்கூடியது. unemployment and poverty, இது நம்ம வந்து terrorismலே பார்த்திருப்போம். So especially the most vulnerable youngsters னு பார்க்கும்போது those who are unemployed as well as they live in poverty, ஓகேங்களா. So povertyல இருக்கும்போது அதிகமான unemployment இருக்கும்போது இந்த set of people வந்து they will get easily triggered, ஓகேங்களா, for especially these type of violence, ஓகேங்களா. So அப்படிங்கற அந்த set of peopleக்கு வந்து ஒரு proper care கொடுக்கணும், அது ஒரு ரீசனா சொல்லப்படுது, ஓகேங்களா. external violence in the sense பார்க்கும்போது not only terrorism, even the cross border extremist, ஓகேங்களா, also promote instigate some sort of religious violence in and across India, okay. So that's one of the reasons are சொல்லிருப்பாங்க, ஓகேங்களா. Then lack of education and pluralism. So education only in terms of quantity and as well as merit based selection மட்டும் இருக்க கூடாது. In terms of quality, it should promote unity as well as it should promote the value of the foundation of constitution, values of constitution, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கல்ச்சுரல் வேல்யூஸ் தான் ப்ரொமோட் பண்ணுற விதமாக இருக்கணும், as well as people இன்டெகிரேட் பண்ணுற விதமாகவும் குவாலிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் லேகிங்காக இருக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த காசஸாக இருக்குது இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ என்னென்ன இம்பாக்ட்ஸ்லாம் ஏற்படும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே காசஸ். வாட் ஆர் வேரியஸ் காசஸ் ஃபார் த ரிலீஜியஸ் வயலன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் நவ் அண்ட் தென் இன் இந்தியா, ஓகேங்களா. பட் வாட் ஆர் த வேரியஸ் இம்பாக்ட்ஸ், ஒவ்வொரு செக்டரில் என்ன மாதிரி இம்பாக்ட்ஸ் ஏற்படுது டியூ டு திஸ் ரிலீஜியஸ் வயலன்ஸ் பார்க்கும்போது. ஸோ சோஷியல் ஃபேப்ரிக் இம்பாக்ட் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் வயலன்ஸ் ஏற்பட்டுச்சோம்னா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கான அந்த நட்புறவு, ஓகேங்களா, அந்த கம்யூனிட்டிக்கான ட்ரஸ்ட்டுங்கிறது என்ன ஆகிடும்னா அப்படியே அழிஞ்சு போயிடும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பெரிய விதமான இம்பாக்ட் இருக்கும். அது சரி செஞ்சு மறுபடியும் வந்து அந்த கேரக்டர் ஆஃப் ட்ரஸ்ட், ஓகேங்களா, அந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கான அந்த நேஷனல் ட்ரஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனல் ட்ரஸ்ட் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும், ஓகேங்களா. ஸோ அது ஒரு பெரிய இம்பாக்டாக சொல்லியிருப்பாங்க. சைக்காலஜி சென்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிலீஜியஸ் வயலன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிகமாக யார் பாதிக்கப்படுறாங்க, மைனாரிட்டி, எஸ்பெஷலி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் இன்டெரக்டாக கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த பீப்புளாக இருக்கட்டும், அந்த பீப்புள், சில்ட்ரன், விமன் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க டியூ டு திஸ் ரிலீஜியஸ் வயலன்ஸ். அது ஒரு விதமான இம்பாக்டாக சொல்லக்கூடியது. எக்கனாமிக் பேஸ் சென்ஸ் பார்க்கும்போது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி, ரிலீஜியஸ் ஐக்கான் வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி as well as லைஃப்ஸ், ஓகேங்களா. இது வந்து ஏற்படதான் செய்யும் இம்பாக்ட்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது, ஓகேங்களா. as well as global image பார்க்கும்போது because not us, the throughout world they are proudly say as India's largest democratic country in the world, ஓகேங்களா. ஸோ செக்குலரிசம்ங்கிற கேரக்டர் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஃபவுண்டேஷன் வேல்யூஸ். இன் கேஸ் ஆஃப் எஸ்கலேட்டிங் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் ரிலீஜியஸ் வயலன்ஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக குளோபல் பிளாட்ஃபார்மில் இந்தியாவோட இமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. பிகாஸ் த சக்ஸஸ்ஃபுல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் பிரின்சிபலான செக்குலரிசம்ங்கிற விஷயத்தை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணாமல் அளவுக்கு அதிகமான ரிலீஜியஸ் வயலன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாஸ் இமேஜுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். இது வந்து இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்மில் இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சீரியஸ் இம்பாக்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ கவர்னன்ஸ்னு பார்க்கும்போது இந்த சென்ஸ் பார்க்கும்போது கவர்மெண்ட் கொண்ட ஒவ்வொரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக there should be some kind of cooperation between different set of community of the people, okay. So different communities of the people cooperation இருந்தால் மட்டும் தான் கவர்மெண்டோட வெல்ஃபேர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அதை வந்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் லேக் ஆஃப் யூனிட்டி டியூ டு திஸ் ரிலீஜியஸ் வயலன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்டோட கவர்னன்ஸ் மெஷரில் பாதிக்கப்படும். விச் மீன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அது ஒரு விதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். மீடியா எக்கோசிஸ்டம் இந்த சென்ஸ் பார்க்கும்போது sensation news, ஓகேங்களா. ஸோ sensation news in the sense பார்க்கும்போது which means rising the tension, rising the community, rising the hatred between the different communities in order to promoting their own TRP. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் இம்பாக்ட் ஏற்படும். ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு கம்யூனிட்டிக்கான அந்த கேரக்டர் ஆஃப் ஹேட்ரட் அது வந்து இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ அது ஒரு விதமான
இம்பாக்ட் தான் சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த இம்பாக்ட் ஆஃப் த ரிலிஜியஸ் வயலன்ஸ் ஓகேங்களா. ஸோ ரிலிஜியஸ் வயலன்ஸ் என்னன்னு பார்த்தோம், ரிலிஜியஸ் வயலன்ஸோட வேரியஸ் காசஸ் பார்த்தோம், as well as their impact பார்த்தோம். இப்போ வந்து என்னென்ன விதமான லீகல் மெஷர்ஸ்லாம் இருக்கு. இப்போ லீகல் மெஷர் இந்த சென்ஸ் பார்க்கும்போது இந்த ரிலிஜியஸ் வயலன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் ஐ மீன் ஓவர் த பீரியட் வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் there should be a multi-pronged approach, multi-strategical approach, both as well as legal wise, constitutional wise, as well as வந்து Indian armed forces, I mean hard and soft diplomacy ரெண்டுமே இருக்கணும். ஸோ ஹார்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், சாஃப்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் ஹார்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்பெசிஃபிக்காக ஓகேங்களா. ஸோ சாஃப்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த சென்ஸ் பார்க்கும்போது in order to promote the cultural values, in order to enhance the quality of the education from the school level itself, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாஃப்ட் லெவல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோமோ ஓவர் த பீரியட் இமீடியட் அப்ரோச் இமீடியட்டாக வந்து ஷார்ட் டேர்ம் எந்த விதமான ரிசல்ட்ஸும் பார்க்க முடியாது, பட் லாங் டேர்மாக வந்து அதில் இருக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி லீகல் ஃப்ரேம்வொர்க் என்னெல்லாம் இருக்குது in order to compare this religious violence பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 25 to 28 it guarantees freedom of religion and religious practices every citizen okay because fundamental right is not a sectional or community based right, it only based on the religious I mean individual rights okay individual rights ensure பண்ணக்கூடியதா இந்த fundamental rights. So article 25 to 28 ங்கிறது guarantees the freedom of religion okay among the all section of the people சொல்லக்கூடியது okay. Next section 153A of the Indian Penal Code, Indian Penal Code 153A மட்டும் கிடையாது, section 295 to 298 Indian Penal Code okay. So இதெல்லாம் வந்து எது சொல்றீங்கன்னா in case of any people any anti-state character in order to promote the enmity between the different communities means அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டு கம்யூனிட்டி கடையில் எதாவது விதமான அந்த கால்பனன்ஷி அதை ஊட்டுற மாதிரி ஏதாவது போக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐபிசி செக்ஷன் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலாவோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will punishable ஓகேங்களா. ஸோ அதை சொல்லக்கூடியதான் செக்ஷன் 153 of the Indian Penal Code and section 293 of the Indian Penal Code. Then religious institution prevention of misuse act of 1988 ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து especially in order to compare in order to reduce the communal politics ஓகேங்களா, which means it prevents the political use of places of worship ஓகேங்களா. இது வந்து communal politics வந்து I mean பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடியது. அதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக தான் என்ன சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட் ஆஃப் 1988. Then in order to compare the religious violence as well as terrorism, unlawful activities prevention act of 1967 okay. So 1967 any set of anti-state character especially it may be an individual or as well as an organization to promote the religious violence means இந்த சட்டத்தின் அடிப்படையில் they designated as a terrorist ஓகேங்களா. இது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொல்ல முடியும் as well as ஒரு இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு என்ன பண்ண முடியும்னா அந்த டெரரிஸ்ட்ங்கிற டெசிக்னேஷன் பண்ண முடியும் இந்த சட்டத்தின் மூலமா. இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்டோ இல்லை மற்ற ஃபண்டோ எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டுடும் as well as மற்ற பீப்புளோட மற்ற ஆர்கனைசேஷனோட கான்டாக்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக they will be isolated ஓகேங்களா. ஸோ அதான் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967. Next national integration council இது எல்லாமே வந்து கம்யூனல் ஹார்மோனி பிட்வீன் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புளோட அந்த ஹார்மோனி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில். நெக்ஸ்ட் கம்யூனல் வயலன்ஸ் பில் தட் ஸ்டில் அண்ட் பெண்டிங் இன் த பார்லிமெண்ட். நெக்ஸ்ட் என்சிஆர்பி டேட்டா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ டேட்டா. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து 2 years ஒன்ஸ் வந்து பயானல் சர்வே பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் எந்த விதமான இன்சிடென்ட் நடந்திருக்கு எஸ்பெஷலி ரிலிஜியஸ் வயலன்ஸ் சம்மந்தப்பட்ட என்னென்ன இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஓவர் த ஐ மீன் லாஸ்ட் சைடில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம் இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட ரிகார்டிங் ரெலவெண்ட் டேட்டாஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு பக்கம் பார்த்தோம் லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் செட்டப் என்ன மாதிரி இருக்குது in order to enhance the cultural relationship as well communal harmony between the different section of the community as well as to reduce or compare the religious violence in India. அது சம்பந்தப்பட்ட லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அடிப்படை உரிமை அந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க as well as இந்தியன் பீனல் கோட் என்ன சொல்லியிருக்காங்கிற மாதிரி பார்த்தோம் ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்டோட மெஷர் கொண்டு வந்திருப்பாங்க as well as some sort of institutional measure இருக்கும் in order to reduce these type of religious violence. அதில் முக்கியமான ப்ரோக்ராம் வந்து ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத். So Ek Bharat Shreshtha Bharat, Central Government of India program in order to promote the cultural and regional integration. So not only within the state as well as across the state, across the India. So ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து கல்ச்சுரல்க்கு அவங்களுக்கும் சரி ஸ்பெசிஃபிக்கான கல்ச்சுரல் டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க் பண்ணி விடுவாங்க ஸ்பெசிஃபிக்காக ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ப்ரொமோஷன் அண்ட் கல்ச்சுரல் இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் அது வந்து ஓவர் த பீரியட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ in order to promote the unity, the government of India inculcated programs such as Ek Bharat and Shreshtha Bharat ன்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரிலீஜியஸ் வயலன்ஸில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மைனாரிட்டி பீப்புள் ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் எம்பவர் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம் சச்சஸ் இன் ஆர்டர் டு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக கொண்டு வரப்பட்டதான் நாய் ரோஷனி ஸ்கீம், உஸ்தாத் ஸ்கீம்,
இதெல்லாமே மைனாரிட்டி பீப்புளுக்கு நாய் ரோஷினி எஸ்பெஷலி பார்த்தா மைனாரிட்டி விமன் டெவலப்மெண்ட்காக as well as உஸ்தாத் ஸ்கீம்ங்கிறது மைனாரிட்டி யூத்ஸ் அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த மைனாரிட்டிஸ் பீப்புள்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா நெக்ஸ்ட் சைபர் கிரைம் போர்ட்டல் So cybercrime portal வந்து in order to empower the citizens okay to file a petition to file a case against any communicated speech within India okay so அதுக்காக கொண்டுவரப்பட்ட போர்ட்டல் தான் வந்து cybercrime portal சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து over the period இந்த டூல வந்து citizens பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த ரிலிஜியஸ் வயலன்ஸ்ங்கற phenomenon என்ன பண்றாங்க கண்ட்ரோல் பண்றாங்க ஓகே வேற ஒண்ணும் கிடையாது நெக்ஸ்ட் பிரஸ் கவுன்சில் கைட்லைன்ஸ் இதுல வந்து சோஷியல் மீடியா எப்படி வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் ஏன்னா ரிலிஜியஸ் பார்க்கும்போது சென்சிட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகேங்களா ரொம்ப சென்சிடைஸ்டான இஷ்யூ அதை வந்து மீடியா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயத்தை வந்து பிரஸ் கவுன்சில் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் கேம்பெயின் என்ன பண்ணிருப்பாங்க ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க ஸோ வேல்யூ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் இட்ஸ் a kind of soft strategy ஸோ சாஃப்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த சென்ஸ் பார்க்கும்போது at the schooling level itself we need to promote the interfaith அவங்க ஒவ்வொருத்தருக்கான கல்ச்சரல் வேல்யூஸ்க்கு தேவையான ரெஸ்பெக்ட் ஓகேங்களா எப்படி நம்மளோட ரிலிஜன் நம்மளோட கல்ச்சருக்கு நம்ம வந்து வேல்யூபிளாகவும் அஃபராகவும் ரெஸ்பெக்டும் நடந்துக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களோட கல்ச்சரையும் மற்றவங்களோட அந்த அவங்களோட வேல்யூஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரியான ஈக்குவல் அண்ட் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து நிறைய விஷயத்தில் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இருக்கட்டும் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி பார்க்கும்போது ஸ்கூலிங் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதை வந்து குறைப்பதற்காக ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க தமிழக அரசு வந்து கமிட்டி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இது வந்து தமிழ்நாடு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் பட் இந்தியாவில் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் வித்தியாசம் ஈவன் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் இருக்கலாம் டெவலப்டு ஸ்டேட்ஸ் இருக்கலாம் நிறைய மாதிரியான இஷ்யூஸ் வந்து இதில் ரைஸ் ஆகும் ஓகேங்களா ஸ்கூலிங் லெவலில் காலேஜ் லெவல் எஜுகேட்டட் யூத்ஸ் லெவலில் நிறைய இருந்தால் சொசைட்டியில் இன்டெகிரேட் ஸ்டேஜில் வந்து வரதான் செய்யும் அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட கல்ச்சுரல் வேல்யூஸும் ப்ரொடெக்ட் பண்ணணும் as well as மற்றவங்களோட கல்ச்சுரல் வேல்யூக்கு வந்து தேவையான அந்த நல்லிணக்கம் கம்யூனல் ஹார்மோனி அது வந்து என்ஹான்ஸ் ஆகணும் அது வந்து ஸ்கூலிங் லெவலே பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் வேல்யூபிள் எஜுகேஷன் அது மூலம் என்ன பண்ண முடியும் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து இட்ஸ் a kind of soft strategy ஓகேங்களா நெக்ஸ்ட் டயலாக் பிளாட்ஃபார்ம் ஒரு குரூப் அண்ட் இன்னொரு செட் ஆஃப் கம்யூனிட்டி குரூப்னு பார்க்கும்போது அந்த லீடர்ஸ்க்கு மத்திய இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இந்த டயலாக் பிளாட்ஃபார்ம் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் வந்து in order to rehabilitation ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இன்கேஸ் எனி ரிலீஜியஸ் வயலன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரிலீஜியஸ் வயலன்ஸ் சடனாக எக்ஸ்ட்ரீமாக வரும்போது அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான ஹாட் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா அது வந்து அப்படி ரெட் கேண்டடாக கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ஹாட் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரக்கூடியது அந்த ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேக் கவுன்சில் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்த these are all advisory bodies யாருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா ஃபர்தர் அந்த ரிலிஜியஸ் வயலன்ஸ் எப்படி கம்பேர் பண்ணலாம் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணலாம் ஓவர் த பீரியட் இந்த ரிலிஜியஸ் வயலன்ஸை கம்ப்ளீட்டாக வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு எரடிகேட் பண்ணுறதுக்கு என்ன விதமான சஃபிஷியன்ட் மெஷர்ஸ் பிகாஸ் சென்சரைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஸோ எவ்ரி ஆக்ஷன் எவ்ரி ஸ்டெப் யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் ஓகேங்களா ஸோ அது சம்மந்தப்பட்ட அட்வைசரி ப்ரொவைட் பண்ணக்கூடியது அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஓகேங்களா தீஸ் ஆர் த வேரியஸ் மெஷர்ஸ் ஓகேங்களா கவர்னன்ஸ் மெஷர் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுப்பாங்க in order to combat or reduce the religious violence ஓகேங்களா மற்றபடி அதர் சாஃப்ட் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது they providing the sufficient awareness to all the stakeholders which they were involved in the religious violence பார்க்கும்போது first interfaith dialogue in the sense பார்க்கும்போது we have to inculcate, we have to cultivate the or positive harmonious relationship between the different community leaders ஓகேங்களா ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டும் ரோல் ப்ளே பண்ணுவாங்க நிறைய என்ஜிஓஸ் இருப்பாங்க அவங்களும் ரோல் ப்ளே பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய மத தலைவர்கள் அவங்களுக்கு இதுக்கான நல்லிணக்கணும் ஓகேங்களா ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இன்டர்ஃபேத் டயலாக் இது வந்து அவேர்னஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் ப்ரொமோட் பண்ண முடியும் கம்யூனிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் சென்ஸ் பார்க்கும்போது we need to provide the civic sense as well as constitutional values ஓகேங்களா பிகாஸ் நிறைய பீப்புள் வந்து மோஸ்ட்லி ஃபார்மலாக இருப்பாங்க சம் சார்ட் ஆஃப் பீப்புள் தேர் அன்ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க ஸோ அந்த பீப்புளுக்கு தேவையான அவேர்னஸ் நம்மளோட இந்தியானா என்ன இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ்னா என்ன மதச்சார்பு செக்குலரிசம் என்ன ஒரு மதத்தோட கல்ச்சுரல்ஸையும் இன்னொரு மதத்தோட கல்ச்சுரல்ஸையும் கம்பேர் பண்ணக்கூடாது we need to respect அந்த நியூட்ரலைஸ்ட் பேஸ் we should be unbiased in nature இந்த மாதிரி நிறைய விஷயத்தை என்ன பண்ணிருக்கோம்னா அந்த அன்ஆர்கனைஸ்ட் பீப்புளுக்கு என்ன பண்ணணும் எடுத்துரைக்கணும் அதை அவங்க கம்யூனிட்டி மூலமாக தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா அந்த கம்யூனிட்டி பீப்புளே ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க மூலமாக நம்ம வந்து அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸி டு ரீச் டு த ராஸ்மே பீப்புள் ஓகேங்களா இந்த மாதிரி படிக்காத பாமர மக்களுக்கும் நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும் because they would be more vulnerable okay அவங்களே ஈஸி ட்ரிகர் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படின்பாங்க அந்த செட் ஆஃப் பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணும் இந்த மாதிரியான கம்யூனிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கும்போது ஓகேங்களா இது ஒரு விதமான சாஃப்ட் ஸ்ட்ராட்டஜியா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வைஸாக பண்ணியிருப்பாங்க கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸ் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஃபெஸ்டிவல்ஸ் ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்க்கும்போதே வந்து
இன்டகிரேஷன் ஆஃப் வேரியஸ் கல்ச்சுரல்ஸ். ஓகேங்களா, இது மாதிரி ஒரு கோவிலில் திருவிழா நடக்கும்னா எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐ மீன் சர்ச்சில் இந்த சென்ஸ் பார்க்கும்போது மாஸ்கில் இந்த மாதிரி எல்லா செட் ஆஃப் பீப்பிள், எல்லா கம்யூனிட்டி காஸ்ட் பேஸ்ட் பீப்புளாக ஒன்றா சேர இடம் வந்து அந்த ஃபெஸ்டிவல் சீசன். ஓகேங்களா, ஸோ அப்படிங்க அந்த ஃபெஸ்டிவல் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டியூரேஷன். ஸோ அது வந்து எல்லா கம்யூனிட்டி எல்லா காஸ்ட் பீப்புளுக்கான ஒரு நார்மல் ஸ்ட்ரென்த் இந்த ரிலேஷன்ஷிப் அஸ் வெல் அஸ் என்ஹான்ஸ் தேர் கம்யூனல் ஹார்மோனி. ஓகேங்களா, அது ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு மீடியமாக இருக்கக்கூடியது இந்த ஃபெஸ்டிவல் சொல்லக்கூடியது. ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த யூனிட்டிக்கிற கல்ச்சரை வந்து இன்கல்கேட் பண்ணுறதுக்காக. சோஷியல் மீடியா ரெகுலேஷன் இந்த சென்ஸ் பார்க்கும்போது அகைன் சோஷியல் மீடியா ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் ஸ்ப்ரெட் ஆகுதுக்கு வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியான ஒரே மீடியம் வந்து இந்த சோஷியல் மீடியா தான். இந்த சோஷியல் மீடியாவில் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ஆக்ட் இருக்குது. ஐடி ஆக்ட், எஸ்பெஷலி ஐடி ஆக்ட் 2000 அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் வந்து it should be updated. Okay, it should be updated from now and then. Okay, so now and then வந்து இந்த ஆக்டை வந்து கண்டிப்பாக வந்து அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படின்னா தான் அதுலேயே சைபர் கிரைமாக இருக்கட்டும், டேட்டா தெஃப்டாக இருக்கட்டும், ஸோ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஃபேக் நியூஸாக இருக்கட்டும், அது மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸான சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய மாப் லின்ச்சிங் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அரைஸ் ஆகிறதுக்கு பேசிக்காக ஃபவுண்டேஷன் தேர் ஷுட் பி சம் லீகல் டெபிசிட். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் த பீரியட் வந்து இந்த ரிலீஜியஸ் வயலன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோஷியல் மீடியாவும் ப்ராப்பராக என்ன பண்ணுவோம், ரெகுலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த ஐடி ஆக்ட் 2000 என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரெகுலேட் பண்ணும், ஐ மீன் அப்டேட் பண்ணுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் தெரியும், எஜுகேஷன் ஸ்கூல் பேசிஸில் என்ன பண்ணியிருக்கணும், இந்த கம்யூனல் ஹார்மனி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசிஸில் இருக்கக்கூடிய அந்த நல்லிணக்கம் அதை வந்து ப்ரொமோட் பண்ணும், அந்த டாலரேஷன். ஓகேங்களா, ஸோ அந்த சகிப்புத்தன்மைங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள சின்ன வயசில் இருக்கும் போதே வந்து அதை கல்டிவேட் பண்ணும். அப்போ வந்து ஓவர் த பீரியட் போகும்போது ரிலீஜியஸ் சஃபர் இருந்தாலும் எந்த விதமான கம்யூனல் ஹேட்ரடும் கொஞ்சமாக வராது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து ஸ்கூல் பேசிஸே கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து ரீசன்ட் டேட்டா. ஸோ ரீசன்ட் டேட்டா எஸ்பெஷலி என்சிஆர்பி டேட்டா கொடுத்துருப்பாங்க, 2020 வந்து ரிப்போர்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் ரிசர்ச் செகுலரிசம் இது ரீசெண்டாக 2024 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் செகுலரிசம் இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி வி ஃபீல் த்ரெட்டனிங், வி ஃபீல் ஷேம் ஆன் இட். விச் மீன்ஸ் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இந்த 84% ஆஃப் த கம்யூனல் ரைட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த வருஷம், 2024. ஸோ 2024 வந்து 2023 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து கம்யூனல் ரைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த சொசைட்டி அண்ட் செகுலரிசம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இந்த மாதிரியான ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட் உங்கள் எக்ஸாமில் கோட் பண்ணலாம். ஓகேங்களா, கோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் அட்ரஸ் பண்ண மாதிரியும் என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும். கடைசி வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான ரியலிஸ்டிக் சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆன்சருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எவாலுவேட்டருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட் நீங்கள் வந்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட்ஸில் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ காசஸ் பார்த்தாச்சு, இம்பாக்ட் பார்த்தாச்சு. அந்த இம்பாக்டில் வந்து வேரியஸ் ரிசால்விங் மெஷர்ஸ், லீகலாஸாக என்னென்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் என்னென்ன மாதிரி பண்ணுவாங்க, கவர்னன்ஸ் மெஷர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தாச்சு. ஃபர்தர் வந்து ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வே ஃபார்வர்ட் சஜஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் இதில் சொல்லியிருப்பாங்க. இது அதே மாதிரி தான். ஸோ வந்து டிலே ஜஸ்டிஸ் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, ரிசால்வ் பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி ஃபாஸ்ட் ட்ராக் கோட். ஓகேங்களா, ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் கோட் படும்போது எந்த விஷயத்துக்காக அது அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோட் கொண்டு வராங்களோ ஸோ ஓவர் த பீரியட் வந்து இந்த கேஸை வந்து வித்தின் டைம் பவுண்ட் பீரியடில் வந்து அதை வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் த பீரியட் பார்க்கும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் த்ரெட்டனிங் நேச்சர், ரைட்? ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி விஷயம் கொடுக்குறதுக்கு ரீசன் இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேணுங்கிற மாதிரி நிறைய சஜஷன் கான்ட்ரோவர்சி போயிட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம அந்த மாதிரி ஜட்மெண்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா we are providing some sort of threatening, okay, to the offenders. அப்படி பார்க்கும்போது ஓவர் த பீரியட் அப்பமாவது குறையும். அல்டிமேட்லி there should be some sort of human behavior change இருக்கணும். பீப்புளோட பிஹேவியர் சேஞ்ச் இருந்தால் மட்டும் தான் அல்டிமேட்லி எந்த விதமான சேஞ்சஸும் வந்து சொசைட்டியில் பார்க்க முடியும். பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து, ஜஸ்டிஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ட்ராக் கோட்டோ பனிஷ்மெண்ட் லெவல் அதிகப்படுத்தும் போது அந்த த்ரெட்டனிங் நேச்சர் கிரியேட் ஆகும் போது எந்த ஒரு பீப்புளும் ஈஸியாக ட்ரிகர் ஆக மாட்டாங்க, அந்த லூப்குள்ளே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செட் ஆகிட மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான த்ரெட்டனிங் நேச்சர் எது மூலமாக கொடுக்கணும்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோட் மூலம் கொடுக்க முடியும். இன்க்ளூசிவ் அர்பன் பிளானிங். So any part of people, minorities insecure feel பண்றாங்க அப்படினா due to the அந்த exclusiveness கவர்மெண்டோட எந்த பிளானிங்கா இருக்கட்டும், எந்த விதமான டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், அதுல எல்லா பீப்புளும் இன்க்ளூசிவா இருக்கணும். ஈவன் அவங்க மைனாரிட்டிஸாக இருந்தாலும் கூட irrespective of the population எல்லா ரிலிஜனுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது நம்மளோட செக்குலரிசம் டெஃபினிஷன். ஓகேங்களா, irrespective of the population எல்லா ரிலிஜனுக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும். கவர்மெண்டோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், பிளானிங் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எல்லா செட் ஆஃப் பீப்புளும் இன்க்ளூடடாக இருக்கணும். ஓகேங்களா, அதில் எந்த ஒரு பீப்புளும் எக்ஸ்க்ளூட் ஆகிடக்கூடாது. அப்படி எக்ஸ்க்ளூட் ஆனாங்க அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் பி ட்ரிகர்ட் டு த ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கப்ப இன்க்ளூசிவ் அர்பன் பிளானிங் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல்.
இதுதான் வந்து ஒரு பெரிய மீடியமாக இருக்கக்கூடியது. ரிலீஜியஸ் வைலன்ஸாக இருக்கட்டும், ஃபேக் மெசேஜஸாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கூடியதில் ஒரு காமன் மீடியமாக இருக்கக்கூடியது வந்து இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ச் டாகை வந்து ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது ஒரு வே ஃபார்வர்ட் மெஷராக சொல்ல முடியும். கான்ஸ்டிடியூஷனல் லிட்ரஸி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் இது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், த பிரின்சிபல் ஆஃப் செகுலரிசம், இது எல்லாமே வந்து லாஸ்ட் மே பீப்புள், ஈவன் அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் இந்தியாவோட ஃபவுண்டேஷன் வேல்யூ தெரியாருங்க. என்னதான் ரிலீஜியஸ் சப்போஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்தியாவோட ஃபவுண்டேஷன் வேல்யூஸும் அந்த உணர்வு பேட்ரியாட்டிக் நேச்சர் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நியூட்ரலைஸ் ஆகிடும். கண்டிப்பாக வந்து ஓவர் த பீரியட் இந்த ரிலீஜியஸ் வயலன்ஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப கம்யூனிட்டி பேஸ்ட் எஜுகேஷன், கான்ஸ்டிடியூஷனல் லிட்ரஸியும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலீஸ் சென்சரைசேஷன். ஸோ போலீஸ் சென்சரைசேஷன் இந்த சென்ஸ், ஸோ போலீஸ் பீப்புள் அவங்க தான் வந்து ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அந்த ரிலீஜியஸ் வயலன்ஸை வந்து டேக்கிள் பண்ணும்போது ஸோ அந்த பீப்புள் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்காங்கிற பட்சத்தில் அந்த போலீஸ் குரூப்புக்கு வந்து தேவையான ட்ரைனிங் அஸ் வெல் அஸ் சென்சரைசிங் ட்ரைனிங் அஸ் வெல் அஸ் போலீசிங் மெஷர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். பிகாஸ் தே ஹேவ் டு டீல் வித் அன்ஆர்கனைஸ்ட் பீப்புள். ஸோ பீப்புள் வந்து சம்டைம்ஸ் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கலாம், பட் அவங்கள ப்ராப்பராக எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த ஸ்கில், அந்த ட்ரைனிங் மீன் மெனஸ் ஆஃப் சென்சரைசேஷன் பிகாஸ் டீலிங் வித் ரிலீஜியஸ் இஷ்யூ. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு கொடுக்கும்போது அதை வந்து அந்த ரிலீஜியஸ் வயலன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் அஸ் வெல் அஸ் மாடர்னைசேஷன் ஆஃப் தேர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறப்ப இது ஒரு விதமான ஒரு டூலாக இருக்கும். இது வந்து ஹார்ட் ஸ்ட்ராட்டஜியில் வரும் அதை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷேர்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி காம்போசிட் கல்ச்சர் ஷேர் பண்ணுறப்ப அது வந்து ஹிஸ்டாரிக் மீடியமாக இருக்கலாம், அல்லது வந்து அவங்க ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இன்னொரு கல்ச்சரோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது நம்மளும் அவங்களும் ஒன்று, தட் ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ் அப்படிங்கிற மாதிரி டெவலப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஹேட்ரட் தாட்ஸும் வந்து ஃபியூச்சரில் வரவே வராது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஜீரோ டாலரன்ஸ். எந்த விதமாக சரி கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரிலீஜியஸ் வயலன்ஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டெரரிசமாக இருக்கட்டும், தேர் ஷுட் பி நோ டாலரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜீரோ டாலரன்ஸ் தான். பிகாஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி சார்ட் ஆஃப் ரிலீஜியஸ் வயலன்ஸ் ஆர் டெரரிசம், கிராஸ் பார்டர் டெரரிசம், எனிதிங் எல்ஸ் இந்தியாவில் எமர்ஜ் ஆகும்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரெட் ஹேண்டடாக என்ன பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து இட் அஃபெக்ட் சம் சார்ட் ஆஃப் இன்னசென்ட் பீப்புள். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் நாட் ஓன்லி த லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஈவன் த லாஸ் ஆஃப் மெனி நம்பர் ஆஃப் பீப்புள், அது உங்களோட லைஃப். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது கவர்மெண்டோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இந்த சார்ட் ஆஃப் வயலன்ஸ் எமர்ஜ் ஆகும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ரெட் ஹேண்டட் தான் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட் ஸ்ட்ராட்டஜி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இதை கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வே ஃபார்வர்ட் மெஷர் எடுக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட ரிலீஜியஸ் வயலன்ஸ்னு பார்க்கும்போது என்னங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். கரண்ட்லி என்ன மாதிரி நம்ம கம்யூனல் ட்ரையாட்ஸில் இருக்கும், எத்தனை பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வந்து இல்லை அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிங்கப்போ அதை எடுத்துகிட்டு வாட் ஆர் த வேரியஸ் காசஸ். ஓகேங்களா? அந்த காசஸ் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி பேஸ்னு எழுதணும். அதுக்கப்புறம் இம்பாக்ட்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் டைமென்ஷன் என்னென்ன இம்பாக்ட்ஸ்னு சொல்லி எல்லா செட் ஆஃப் பீப்புளையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இம்பாக்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இம்பாக்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்ஸ். ஓகேங்களா? அது லீகலைஸ் மெஷர் என்ன, கான்ஸ்டிடியூஷன் மெஷர் என்ன, கவர்னன்ஸ் மெஷர் என்னங்கிற மாதிரி தனியாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி அதையும் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து வே ஃபார்வர்ட் மெஷர்ஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் தமிழில் சொல்லியிருப்பாங்க மத வன்முறைங்க தனிநபர்கள் மற்றும் குழுக்களுக்கு எதிரான அவர்களோட மத அடையாளத்தின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடிய தேவை கிடையாது, அந்த அதிருப்தி வெறுப்பு ஊற்றக்கூடிய அந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடும் போது இந்த மத வன்முறைங்கிறது ஏற்படுதுங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. அதோட காரணங்கள், மதம் வன்முறைக்கான காரணங்களை வரிசைப்படுத்தியிருப்பாங்க. ஒன்று வகுப்புவாத துருவ முனைப்பு, தவறான தகவல்கள், போலி செய்திகள், அந்த சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடியது, தாமதமான நீதினு சொல்லக்கூடிய டிலே ஜஸ்டிஸ், வரலாற்று குறைகள்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம பார்த்தோம் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1991 அது சொல்லக்கூடியது மதத்தை. ஓகே, இந்த ரிலிஜியஸ் வயலன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பில் என்னென்ன விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் அடிப்படை உரிமை ஆர்டிகல் 25 to 28. இது வந்து ஒவ்வொரு தனிநபருக்கான மத சுதந்திரம் சம்மந்தப்பட்ட உரிமையை கொடுத்துருப்பாங்க. இது ஒரு விஷயமான நம்மளுடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸை சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்பிள் தோஸ் ஹூ ஆர் கிரியேட்டிங் த எனிமிட்டி பிட்வீன் த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது ரெண்டு சமூகத்துக்கு இடையே வந்து அந்த வெறுப்புணர்ச்சியை காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி ரிலிஜியஸ் வயலன்ஸை தூண்டுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தேவையான பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐபிசியில் சொல்லியிருப்பாங்க. பிட்வீன் செக்ஷன் 153A ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் அண்ட் செக்ஷன் 295 to 288 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட்ல ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மத நிறுவனங்கள் தவறான பயன்பாட்டு தடுப்பு சட்டம் 1988 வந்து மதத்தலங்களை வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்த தடுக்குது. சிம்பிளாக சொன்னால் கம்யூனல் பாலிடிக்ஸ். அதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து மத நிறுவனங்கள் தவறான பயன்பாட்டு தடுப்பு சட்டம் 1988. நெக்ஸ்ட் வந்து இந்த உப்பா சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967. இதுவும் வந்து என்னன்னா
அந்த டெசிக்னேஷன் ஆஃப் டெரரிசம் ஓகேங்களா நாட் ஓன்லி இண்டிவிஜுவல் நாட் ஓன்லி ஆர்கனைசேஷன் ஈவன் இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் வந்து டெசிக்னேட் பண்ணுவாங்க ஸோ டெசிக்னேஷன் இந்த சென்ஸ் பார்க்கும்போது டு கம்பேர் த ரிலிஜியஸ் வயலன்ஸ் அதுக்காக வந்து இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967 சொல்ல முடியும் தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில் எல்லாமே வந்து இன்னொரு அந்த நல்லிணக்கம் மத சார்ந்த நல்லிணக்கம் சொல்லக்கூடிய ரிலிஜியஸ் ஹார்மோனியை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் வந்து என்சிஆர்பி டேட்டா அது கீழே கொடுத்துருப்பாங்க என்சிஆர்பி டேட்டா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க வாட் ஆர் த அவேர்னஸ் கேம்பெயின் இதில் வந்து சாஃப்ட் ஸ்ட்ராட்டஜி அவேர்னஸ் கேம்பெயினா மத தலைவர்களுக்கு இடையான நல்லிணக்கம் அவங்களுக்கு தேவையான இடையான உரையாடல்கள் பார்க்கும்போது அந்த கம்யூனல் டயலாக்ஸ் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சமூக கல்வி கம்யூனிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் ஸோ ஈவன் இன்ஃபார்மல் எஜுகேஷனில் கூட இந்த டைப் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த இன்டெகிரேஷன் அந்த இன்டெகிரிட்டின்னு சொல்லக்கூடிய வேல்யூஸை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு விதமாக குவாலிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் இருக்குங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க கலாச்சார நிகழ்வுகள் இதுக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராமே நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா அவங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கான திட்டத்தை சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து சாஃப்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பேசிக் ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க பேசிக் ரிப்போர்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம்னா சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் செக்குலரிசம் 85% கம்யூனல் ரைட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக அப்புறம் வந்து வே ஃபார்வர்ட் மெஷர் பார்க்கும்போது விச் கால்ட் நீதித்துறை விரைவு பாதைன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ் அது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் உள்ளடக்கிய நகர்ப்புற திட்டமிடல் சொல்லக்கூடிய இன்க்ளூசிவ் அர்பன் பிளானிங் அது ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க சமூக ஊடக கண்காணிப்பு பிரிவுன்னு சொல்லக்கூடியது விச் மீன்ஸ் சோஷியல் மீடியாவோட மானிட்டரிங் செல் ஓகேங்களா அதை வந்து பண்ணணும் பிகாஸ் சோஷியல் மீடியா தான் வந்து க்ரூஷியல் மீடியம் க்ரூஷியல் ரோல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த மெக்கானிசம் வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரிலீஜியஸ் வயலன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது ஈஸியாக என்ன பண்ண முடியும் குறைக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய விதமான வே ஃபார்வர்ட் மெஷர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சஃபிஷியன்ட் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ரிலீஜியஸ் வயலன்ஸ் என்னமோ வந்து எக்ஸாம்ஸில் கேட்கும்போது அதோட ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க பட் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக அட்ரஸ் பண்ண முடியும் பிகாஸ் இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம சொசைட்டியில் பார்த்த ப்ராப்ளம் பட் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ண மட்டும் போதாது விச் மீன்ஸ் அதை வந்து ரொம்ப ஜெனரிக்காக எழுதுகிற ஒரு விதம் பட் கரண்ட் ஸ்டேட்டஸ் கரண்ட் என்சிஆர்பி டேட்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் ஒரு முழுமையாக இருக்கும் ஏன்னா சோஷியல் ப்ராப்ளம் யார் வேணாலும் எழுத முடியும் ஓகேங்களா பட் நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸில் எழுதிங்க அப்படின்னா அது ரொம்ப அத்தன்டிகேட்டடான டேட்டாஸோட எழுதணும் அப்படி எழுதினா மட்டும்தான் அதுக்கு ஒரு வேல்யூபிள் இருக்கும் அதுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக சோஷியல் இஷ்யூ டாப்பிக்கில் வந்து அந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ் பண்ணி எழுதிங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமான மார்க்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ எல்லா டாப்பிக்குமே எல்லாமே தெரிஞ்ச டாபிக் தான் அது ரொம்பவே ஜெனரிக்காக எழுதாமல் அப் டு த பாயிண்ட்டை நீங்கள் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மார்க் கண்டிப்பாக வரும் அந்த அப் டு த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் சஃபிஷியன்ட் டேட்டாஸ் அந்த சஃபிஷியன்ட் டேட்டாஸை ப்ரொவைட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு நீங்கள் உங்களோட சஜஷனை உங்கள் ஒப்பீனியனை ஜஸ்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து முழுமையான ஆன்சராக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஓகேங்களா அந்த ஆஸ்பெக்ட்லேயே கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ ஃபைனலி வந்து அந்த ப்ரிஸ்கிரைப் டேட்டாஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்து அந்த அபோவ் எக்ஸ்ப்ளனேஷன் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ரிலிஜியஸ் வயலன்ஸ் So religious violence is one of the most serious problems that India faces today. So critically examine what are the factors responsible and suggest the ways to deal with it. ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய மெயின்ஸில் சொல்லியிருப்போம் ஸோ மெயின்ஸ் கொஸ்டினை வந்து என்னென்ன கீவேர்ட்ஸில் இருக்குது எத்தனை செக்ஷன்ஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்குது அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அதை எதுவுமே விட்டுடக்கூடாது ஒவ்வொரு செக்ஷன்ஸ் ஆஃப் த கொஸ்டினும் ஆப்டிமல் ஸ்பேஸில் என்ன பண்ணணும் உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடணும் ஸோ அல்டிமேட்லி எந்த செக்ஷன் ஆஃப் த கொஸ்டினும் விட்டு போயிடக்கூடாது ஓகேங்களா அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எவ்ரி செக்ஷன் ஆஃப் த கொஸ்டின் ஹேஸ் அலர்ட் அண்ட் மார்க்ஸ் ஓகேங்களா அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ ரிலிஜியஸ் வயலன்ஸாக நமக்கு தெரியும் அது ஒன் ஆஃப் த சீரியஸ் ப்ராப்ளம் சொல்லி அவங்களே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அவங்களே அவங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டாங்க யூ ஹேவ் டு எக்ஸாமின் த critically examine what are the various factors so the factors நீங்க என்ன பண்ணணும் அப்படினா factors லிஸ்ட் அவுட் பண்ண கூடாது factors எக்ஸாமின் பண்ணணும் ஓகேங்களா ஒவ்வொரு ஃபேக்டரும் எந்த விதமான ரிலிஜியஸ் வயலன்ஸ் ஏற்படுத்தும் சொல்லி you have to explain it detailedly ஓகேங்களா elaborate explain பண்ணனும் அது மட்டும் கிடையாது இந்த ஃபேக்டர்ஸ் மூலமா வரக்கூடிய இந்த ரிலிஜியஸ் வயலன்ஸை கம்பேர் பண்றதுக்கு என்னென்ன வே ஃபார் மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேங்களா உங்களோட ஒபினியன் பேஸ் பண்ணி இல்ல ரியலிஸ்டிக் சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும் நிறைய வே ஃபார் மெஷர்ஸ் கொடுக்கணும் என்னென்ன மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்ல என்னென்ன மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து குறைக்கலாம் ஓகேங்களா சோ அப்படி தான் உங்களோட ஆன்சர்ல இருக்கணும் தமிழ்ல பார்க்கும்போது மதம் சார்ந்த வன்முறை என்பது இந்தியாவில் ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துக்கு இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க அதற்கான காரணங்கள் காசஸ் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க அந்த ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வுகள் ஓகேங்களா ரியலிஸ்டிக் சொல்யூஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ரெக்கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா செக்ஷன் நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டினை ஸ்பிளிட் பண்ணி அதை ஃபர்தர் சப் கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு சப்ஹெட்டிங்காக போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கப்போ இதை விட அடிஷனல் பாயிண்ட்ஸ் தேவைப்படாதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மல்டிபிள் டைவர்சிஃபைட் பாயிண்ட்ல இந்த கொஸ்டின் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கு தேவையான மார்க் இருக்கும் யூனிஃபைடாக அப்ரோச் பண்ணாதீங்க மல்டி டைமென்ஷனலாக டைவர்சிஃபைடாக அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து
ஒரு பக்கம் கொஸ்டின் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன எழுதினாலும் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் ஸ்ட்ரென்த்னா எழுதிங்க அப்படின்னா அடிக்கட் மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, அதனால ஒரு யூனிஃபைடு யூனிடைமென்ஷன் எழுதாதீங்க, மல்டி டைமென்ஷன் எழுதுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து ரிலீஜியஸ் வயலன்ஸ். அதை நீங்கள் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் வந்து இந்த கொஷின் பிடிஎஃப்பும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் லிங்க்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த கொஸ்டின் எழுதி அந்த லிங்க்கில் வந்து என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி ஃபர்தராக சென்ட் பண்ணுவாங்க. இது டெய்லி ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க, இந்த மெயின்ஸ் முடிகிற வரைக்குமே. ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.